எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறாரு, எப்பவுமே எரிஞ்சு விழுகுறாரு. என் ஹஸ்பண்ட் முன்ன மாரி இல்லைங்க அப்படின்னு ஃபீல் பண்ற ஒய்ஃபா நீங்க? கண்டிப்பா அது அவங்க வேணும்னே பண்ணலீங்க. அவங்க காலையிலருந்து சாயங்காலம் வரைக்கும் செய்ற நெறைய வேலைகள், பிரஷர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்தி ரிலாக்ஸ் பண்றதுக்கான ஒரு இடமா தான் அவங்க வீட்ட பார்க்குறாங்க. ஸோ வீட்டுக்கு வந்து அவங்க பேக்க வைக்கிறதுக்கு முன்னாடி, நீங்க உங்களுக்கு நடந்த பிரச்சனையெல்லாம் அவங்க கிட்ட கொண்டு போய் கொட்டுனீங்கன்னா, கண்டிப்பா எமோஷன் ஆயி கத்துறது ஒரு நார்மலான பிஹேவியர் தாங்க. இத சார்ட் பண்றதுக்கு ஈவினிங் டைம்லயோ, இல்ல லேட் நைட்லயோ நீங்க வந்து 2 பேரும் தனியா ஒரு டைம ஸ்பெண்ட் பண்ணி, உங்களுக்கான பிரச்சனைகள ஷேர் பண்ணிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, அதுவும் ஸ்பெசிஃபிக்கலி குழந்தைங்க முன்னாடி நீங்க சண்ட போட்டுறவோ, குவாரல் பண்ணிறவோ கூடவே கூடாதுங்க. ஸோ அதுக்கான ஒரு தனிமையான ஒரு டைம செலக்ட் பண்ணி நீங்க 2 பேரும் இத பேசிக்கிட்டீங்கன்னா, இந்த ப்ராப்ளம நீங்க பாதியே குறைச்சிடலாம். அண்ட் ஹஸ்பண்ட், ஒய்ஃப் நீங்க 2 பேரும் புரிஞ்சுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். கண்டிப்பா நீங்க 2 பேருமே ஈக்குவலான ஸ்ட்ரெஸ்ஸ தான் ஹேண்டில் பண்றீங்க. ஆனா அத எப்படி ஷேர் பண்ணிக்கணுங்கிற பாயிண்ட்க்கு நீங்க ஒரு முடிவுக்கு வரணும். ஸோ இத நீங்க வெளிய ஒரு அவுட்டிங் போயோ, இல்ல வெளிய ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு டின்னர் சாப்பிட போம்போதோ, டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கான மன வருத்தங்கள் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா, இது சண்ட போடாத மாரியான ஒரு சிச்சுவேஷன்ல உங்களுக்கு ப்ராப்ளம் கிடைக்கும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்க வீட்ல மாற்றத்த நீங்க கண்கூடா பார்க்கலாம். தேங்க் யூ.